மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாகனங்கள் இருக்கக்கூடிய இந்த நம்பர் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் பிளேட்ல எதையாவது எழுத வேண்டியது. அதுக்காக சாதிச்சேன், இதுக்காக பிறந்தேன், சிறக விரிச்சேன், மடிச்சேன், இதெல்லாம் அவனை கேட்டாங்களா? இது எல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த நம்பர் பிளேட்ல பிரஸ் எழுதி வைக்கிறது. பிரஸ் எழுதி எல்லாரும் ஒட்டி வச்சிருக்கானுங்க. அதை கூப்பிட்டு கேளுங்களேன், சன் டிவியில் சீரியல் நடிச்சிருப்பேன். சீரியல் நடிக்கிறதுக்கு பிரஸ் போட்டு வச்சிருக்கேன். நான் மீடியாவில் வேலை வைக்கிறேன்ல, ஓ அந்த அளவுக்கு போயிட்டீங்களாடா? எல்லா பேருமே, எல்லா டிவிலையும் வேலை பார்க்கக்கூடிய எல்லா பேருமே இந்த பிரஸ் எழுதி வச்சிருக்காங்க. இப்படி இந்த பிரஸ் போறாங்களே பத்திரிகையாளர்கள் அப்படின்ற வட்டத்துக்குள்ள இந்த வாகனத்தில் ஒட்டப்பட்டிருக்கிறது மட்டும் எடுத்து வச்சுக்கவே, எல்லா நபர்களும் இன்ஸ்டாகிராம்ல குத்துப்பாட்டுக்கார வரைக்கும் எல்லாருமே பிரஸ் போட்டு ஓட்டிக்கிட்டு சுத்திக்கிறாங்க. இது எந்த இடத்துல தலைவலியா மாறுது அப்படின்னா, அப்ப பிரஸ் மட்டும் தான் விட்டுறாங்களா அப்படின்னா, காவல்துறை, போலீஸ், இது எல்லா இடத்தையும் பார்க்க முடியும். போலீஸ்னு ஒட்டி அவரு, அவர் மகன், மருமகன், மருமக பிள்ளை, சொந்தக்காரன் எல்லா பேரும் அந்த ஒட்டியை ஓட்டுவாங்க போலீஸ்னு ஒட்டி. அதே மாதிரி டிஎன்இபி என்ன அவசரத்தில் போறான்னு தெரியாது, எல்லா பேரும் போய் இங்கிட்டு இங்கிட்டு கேட்டால் டிஎன்இபி ஹெல்மெட் போடுறதில்ல, எதுவும் போடுறதில்ல. அதுக்கப்புறம் அட்வொகேட், இது எல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த நம்பர் பிளேட்ல ஒட்டக்கூடிய விஷயங்கள், அந்த ஸ்டிக்கர்ஸ், இது எதுவுமே அன்ஆத்தரைஸ், அதாவது இது எதுவுமே அரசாங்கம் அனுமதிக்கிறது கிடையாது. இப்போ யாராவது இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போனீங்கன்னா அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பிரஸ்ஸில் ஆரம்பிச்சு போலீஸ் வரைக்கும் எவனா ஸ்டிக்கர் ஓட்டிட்டு தெரிஞ்சு வச்சுக்கவே ஃபைன் கட்டாயம் போடப்படும். அது எதற்கு கீழே அப்படின்னு ஒரு சட்ட வரைவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைன் எல்லா களவும் போடப்பட வேண்டிய விஷயம். எல்லா மாநிலங்களையும் போடுறாங்க. டெல்லியில 2013 தீவிரமாக அமல்படுத்தப்பட்டது. எனவே இது புதுசெல்லாம் கிடையாது. முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன், இது எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து புரட்சிகரமான சட்டம்லாம் கிடையாது. இது ஆல்ரெடி இருக்கிற சட்டம், ஆனால் ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாத முதலாவது மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் சொல்லணும். ஏன்னு கேளுங்க, ஏன்னா இந்தியாவிலே அதிகப்படியான விபத்துகள் நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்ப இது எதனால அதிகப்படியா தீவிரமா நடைமுறைப்படுத்த வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது ஒரு புள்ளி விவரம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 2022 சுமார் 12% அளவுக்கு விபத்துகள், வாகன விபத்துகளோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதன் மூலமாக நாடு முழுவதும் 4,61,000க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடக்குது. அதுல சுமார் 1,68,000 பேர் இறந்து போறாங்க. எப்படி 1,68,000 பேர் இந்த 2022 வெளியான அந்த விபத்து மற்றும் அதோட உயிரிழப்புகளை அந்த தகவல் சொல்லுது. சுனாமியால் இறந்தவரோட எண்ணிக்கை நினைக்கிறீங்க 2000 3,000 கூட கிடையாது. அதுக்கு அவ்வளோ கதை பேசணும். ஒரு வருஷத்துல 1,20,000 பேர் இறந்து போறான். இது இந்த வாகன விபத்துல. இதுல கொஞ்சமாவது கவனம் செலுத்தணும். 2 பேர் இறந்து போனான்னு வச்சுக்கவே, அந்த போய்ட்டு ஸ்டெர்லைட் ஆலை மாதிரி எந்த ஆலை வேணா மூட சொல்லி ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். ஆனா வாகன விபத்துன்னு 1,20,000 பேர் செத்து போறானுங்க. இதுல கவனிக்க வேண்டிய தமிழ்நாடு ஏன் கவனிக்க சொல்றீங்க? தமிழ்நாடு ஏன் கவனிக்கணும்னா, இந்தியாவிலே அதிகப்படியான வாகன விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஒட்டுமொத்த விபத்துகளை 15% விபத்து நடக்கிறது தமிழ்நாட்டில். சுமார் 65,000க்கும் மேற்பட்ட விபத்துகள் ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது. இந்த முறையும் பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. அதனால உயிரிழப்புகளும் அதிகம். எனவே தமிழ்நாட்டில் இந்த டிராபிக் ரெகுலேஷன் இருக்கு பாருங்க, இதை ஒழுங்கா ஃபாலோ பண்றது கிடையாது, ஒழுங்கா பின்பற்றுறது கிடையாது. இதை ஒழுங்கா பின்பற்ற சொல்லி பெரிய அழுத்தம் மத்திய அரசுக்கு இருக்குது. அதன் காரணத்தினால தமிழக காவல்துறை, முக்கியமாக இந்த போக்குவரத்து துறை இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிக விபத்துக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளை கண்டறிஞ்சு அந்த பகுதிகளில் என்ன மாதிரி விஷயங்கள் நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அந்த பகுதிகளில் TROZ அப்படின்னு சொல்லி வரையறை பண்றாங்க. அதாவது டிராபிக் ரெகுலேஷன் அப்சர்வேஷன் ஜோனா மாத்துறாங்க. அந்த ஜோனை ஃபுல்லாமே அவங்க வட்டமிட்டு அதை என்ன பண்றாங்கன்னா, அதை சுத்தி கேமராவை வைக்கிறாங்க. இந்த கேமரால ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கேமராக்காக தான் இந்த சட்டத்தையே ரொம்ப தீவிரமா அமல்படுத்த வேண்டியிருக்கு. அது என்னன்னா, நீங்களே கவனிச்சிருப்பீங்க, சென்னை முழுவதும் பிற இடங்களில் முக்கியமாக இந்த டிராபிக் ரெகுலேஷன் அப்சர்வேஷன் ஜோன் இருக்குல்ல, இந்த பகுதிகளில் மட்டும்தான் கேமரா வச்சிருப்பாங்க. மற்ற இடங்களில் கேமரா வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பகுதிகளில் விபத்துக்குள்ளாகிறதுக்கான பகுதிகள், அந்த இடத்துல அதிக கண்காணிப்பு வைக்கின்றதுக்காக கேமரா வச்சிருக்காங்க. இந்த கேமரா இருக்குல்ல, இந்த கேமரா எதுவுமே சிசிடிவி கிடையாது. அந்த தகவலை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற, அது சிசிடிவி கிடையாது. அது எல்லாமே ANPR கேமரா, அதாவது ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் கேமரா. அது எல்லாமே ANPR கேமரா. அதோட வேலையே அதை கடந்து போகக்கூடிய வாகனங்கள் இருக்குல்ல, அது என்ன வேகத்தில் வருது, அதோட நம்பர் பிளேட் என்ன, அது வேகம் அதிகரிக்குதுன்னா அதோட போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுத்து மட்டும் கிடையாது, அது எந்த நேரத்தில் அந்த இடத்த கடந்துச்சு, அது எந்த லொகேஷன்ல கடந்துச்சு, எந்த ரோட்ல கடந்துச்சு, இது எல்லா தகவலையும் எடுத்து யாருக்கு அனுப்பணும்? சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் சிஸ்டத்துக்கு அனுப்பணும். எனவே இது சாதாரண கேமரா கிடையாது, ANPR வகையான கேமரா. இந்த கேமராவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நீ நம்பர் பிளேட்ல நீங்க சினிமா ரசிகர்களுடைய போட்டோவா, நீங்க கதாநாயகன் அவர்களுடைய போட்டோ அதில் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேமராவால சரியா அதை ரீட் பண்ண முடியாது. அந்த போன வாகனம் அதிகப்படியான வேகத்தில் செல்லுன்னு சொல்ல முடியும். அந்த நம்பர் இருக்கு இல்லையா, யார் அந்த தவறை செஞ்சா
அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல அது தப்பு செய்யுது. அது தப்பு செய்யுது சொல்ல முடியாது, அதை நாம குழப்புறோம். அந்த நம்பர் போய் எழுதி வச்சிருக்கேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்ப எங்கேயாவது முட்டிக்கிட்டு தான் நிற்பேன். யார் சொல்ற கேட்டாதான் உருப்படுவேன். அதுல எழுதி வைக்க வேண்டியது. அந்த கேமராவால இதெல்லாம் விஷயங்களை இதெல்லாம் குழப்பம் ஏற்படுறதுனால பிரஸ்ல ஆரம்பிச்சு, அட்வொகேட்ல தொட்டு, டாக்டர்ல ஆரம்பிச்சு எதையும் நீ நம்பர் பிளேட் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது, இதில் நீ வேற குழப்பத்தை உருவாக்குறியா அப்படின்னு முடிவு பண்ணி தமிழக காவல்துறை, முக்கியமாக போக்குவரத்து என்ன பண்றாங்கன்னா, தயவுசெய்து அதை செய்யறதை நிறுத்துங்கன்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. நம்ம இவ்வளவு விஷயத்த சொல்லி சொன்னா நம்ம கேட்போமா? எங்க கேமரா சரியா எடுக்க மாட்டேது, அதெல்லாம் நீங்க ஒழுங்கா போடுங்கன்னு வச்சுக்கோங்க. ஓ, நம்பர் பிளேட்டை தப்பா வச்சா கேமரா சரியா எடுக்காதா நம்ம ஆளுங்க, அதுக்காகவே நம்பர் பிளேட்டை தப்பா போடுறான். உண்மையாவே சொல்றேன், அதோட போக்குவரத்து காவலர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த கேமரா சரியா எடுக்க கூடாதுன்றதுக்காகவே இவங்க என்ன பண்றாங்க, அந்த நம்பர் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் பிளேட் ஏகப்பட்ட சிக்கல்களை உருவாக்குறானுங்க, தெரிஞ்சே உருவாக்குறானுங்க. இதுல பல பேர் குற்றவாளிகள். இந்த இடத்துல காவல்துறை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த வாகன விபத்துகள் மட்டும் சொன்னேன் இல்லையா, அந்த வாகன விபத்துகள்ல 72% 73% வாகன விபத்துகள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதிவேகத்தில் செல்றதுதான். அதை தவிர தவறுன்றது இந்த லேன் டிசிப்ளின் இல்லாம போறது, இங்கிட்டு போய் அங்கிட்டு போறது, அங்கிட்டு போய் இங்கிட்டு போறது, அதுக்கப்புறம் ஆல்கஹால் எடுக்கிறது, அதே அளவுக்கு மொபைல் போனை பயன்படுத்துறது, இந்த மாதிரி காரணங்கள் இருந்தாலுமே கூட சுமார் 73% தொட்டு விபத்துகள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே அதிவேகத்தில் போறது. எனவே அதிவேகத்தில் போகக்கூடிய எந்த ஒரு ஜோனையும் நம்ம கண்டுபிடிச்சு அது அந்த நபர்களை தேடி பிடிச்சி அபராதம் விதிக்கலன்னு வச்சுக்கவே, இது குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எது இந்த விபத்துகளால் ஏற்படக்கூடிய மரணங்களுடைய எண்ணிக்கை இருக்கு பாருங்க, அது குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விபத்து ஏற்படுத்துறவங்க கூட தப்பிச்சிடறான், விபத்துல சிக்கன செத்து போயிடுறான். ரெண்டுலாம் புரிஞ்சுக்கோ. நீங்க இந்த பைக்கில் வேகம் வந்து அடிக்கிறான் பாருங்க, அவங்க கிட்ட போய் விழுந்துருவான், அடிச்சு பைக் அடிச்சு பாருங்க, அவங்க ஸ்பாட்ல காலி. இது பல இடத்துல பார்க்க முடியுது. இந்த பைக்கை பத்தி அவர் சொல்லும்போது 10 பேர் வச்சிருக்காங்கன்னா 8 பேர் கட்டாயம் ஒரு விபத்தை சந்திக்கிறாங்க. அதுல 6 பேர் வாழ்நாள் முழுவதும் அதனால் ஏற்பட்ட காயத்தோட வாழ்றாங்க. எப்படியோ ஒரு பெரிய ஆழமான காயம் ஏற்படுது. அதுல 2 பேர் கோமாவுக்கே போறாங்க. இந்த அளவுக்கு மோசமானது பைக். இது எதையுமே புரியாம தான் ஊர் பெருமைக்கு வாழுது ஒரு உலகம் அப்படின்னு யார் சொல்றா? இந்த போக்குவரத்து காவலர்கள் சொல்றாங்க. இப்ப இதுல இன்னும் கூடுதலா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்ப அந்த நம்பர் பிளேட் இருக்குல்லையா, அதை எடுத்துட்டு அதை மாத்துங்க இதை மாத்துங்கன்னு ஏகப்பட்ட ரூல் சொல்றாங்களே அப்படின்னா, அந்த நம்பர் பிளேட் இருக்கு பாருங்க, அந்த நம்பர் பிளேட் என்ன சொன்னா ஹை செக்யூரிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேட் தான். அது HSRP தான். HSRP ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அதுல ஒரு 3D ஹாலோகிராம் அந்த ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள IND இந்தியா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டான கோட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு யூனிக், அதாவது உங்களுக்கான தனித்துவமான ஒரு நம்பர் இருக்கும். இதுதான் நம்பர் பிளேட்டுக்கான ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் எப்படியா இருக்கணும், என்ன ஃபாண்ட்ல இருக்கணும், எந்த அளவில் இருக்கணும், இது எல்லாமே ஹை செக்யூரிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேட் கீழே ஒரு ரெகுலேஷனே இருக்குது. அதன்படி தான் வைக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு வச்சோம்னு வச்சுக்கோங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த HSRP இருக்கு இல்லையா, இதை எடுத்து தான் அந்த கேமரா சொன்னல, அந்த கேமரா எடுத்து அனுப்பும்போது அந்த சென்ட்ரல் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கு பாருங்க, அது சரியான இன்ஃபர்மேஷனை லோட் பண்ண முடியும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு எழுதுறது மட்டும் இல்லாம சில பேர் என்ன பண்றேன், தன்னுடைய மொழி திறமை, அதுவும் மொழி பட்டெல்லாம் காட்டுறதுக்கு அவன் இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கான். சென்ட்ரல் மானிட்டரிங் சிஸ்டம்னா என்ன, இந்த டிராஃபிக் சிஸ்டத்தில் அந்த டிராஃபிக் அதிகமாக ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோன்னா என்ன, அந்த பகுதியில் இப்படி கேமராவோட தன்மைனா என்ன, அது நம்பர் பிளேட் எப்படியா இருந்தால் அந்த கேமரா இதை சரியாக உணரும், அது எல்லாம் ஒழுங்காக வேலை பார்த்துச்சுன்னா உங்களுக்கு என்ன நன்மை? ஸோ 1,28,000 பேர் ஒவ்வொரு வருஷம் இறந்து போகிறால, தமிழ்நாட்டில் அதிகமாக இறந்து போகிறாங்க இல்லையா, அதோட எண்ணிக்கையை குறைக்க முடியும். எனவே இதுக்கு நாம தான் ஒத்துழைச்சு போகணும். ஆக பதிவோட இறுதியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இந்த சட்டம் ஆல்ரெடி இருக்கு. இந்த சட்டத்தை இப்பதான் தீவிரமா அமல்படுத்துறதுக்கு தமிழக அரசு முன் வந்திருக்கு. அந்த வகையில பாராட்டுகள். ஆனா இது MK ஸ்டாலின் கவர்மெண்ட் உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து யோசிச்சது கிடையாது. ஏன்னா அந்த ஆள் எங்கே போனாலும் தெரியல. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அவர் ஓய்வு எடுக்க போயிட்டாப்ல, நாடு எக்கேடு கட்ட போனான்னு. எனவே அவர் யோசிச்சு போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. இது ஆல்ரெடி இருந்த திட்டம். இப்ப சுவாரஸ்யமான 2 தகவலோட முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த விபத்துகள்ல நேர் ரோடா இருக்கு பாருங்க, அதுலதான் 68% பேர் விபத்து உருவாக்குறாங்க. எனவே ஸ்ட்ரைட் ரோடுப்பா அப்படி சொல்லி இழுத்து மிதிச்சு போறீங்க பாருங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா 68% விபத்து நடந்து உயிர் போறதுக்கு காரணம் ஸ்ட்ரைட் ரோடு தான். அப்படி ஒரு ஜாலியா ஒரு மிதிக்கிற பாருங்க, அந்த புத்தியை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த வளைஞ்சு போகுதுல்ல, அந்த இடத்துல 12% விபத்து ஏற்படுது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, பின்னாடி வந்து இடிக்கிறாங்க பாருங்க, அதுதான் இருக்குல்ல அதிகம். நீங்க நினைக்கிறீங்க நேருக்கு நேர் மோதுறதுன்னு கிடையாது, பின்னாடி வந்து இடிக்கிறது பாருங்க. இந்த வேலை அதிகமாக பார்க்குறானுங்க. ஸ்பீட் லிமிட்டே தெரியாம போறது, போய் பின்னாடி போய் சொருக வேண்டியது. அது 98,000 கேஸ் அதெல்லாம் பதிவாயிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல 77,000 கேஸ் நேருக்கு நேராக மோதுறது. அந்த நேருக்கு நேராக மோதுறதுன்றமே ஒரு வழி பாதைகள் நடக்கிறது. அதுக்கு கூடுதல் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. ஃபிக்ஸ்டு ஆப்ஜெக்ட் சிலை கேட்டானுங்க, அதை மரத்தில் கூட சொருகிறது, இந்த மாதிரிலாம் அதெல்லாம் 18-20% தான். அது ரொம்ப கஷ்டம். என்னன்னா
ஃபிக்ஸ்டு ஆப்ஜெக்ட் அந்த மரம் கல்ல இல்லையா அது நினைச்சு பார்க் பண்ணி நிப்பாட்டி வண்டி அதுலேயும் போய் சொல்லுறானுங்க. அது ரெண்டையும் கூட்டணும்னு வச்சுக்கோங்க, இந்த சைடில் வந்து இடிக்கிறதுல அதை விட அதிகம். எனவே எங்கேயாவது பார்க் பண்ணால் ஒழுங்காக இண்டிகேட்டர் போடணும், அந்த ரெகுலேஷன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். அவன் போயிருக்கால பின்னாடி போய் சொருகிற அளவில் நம்ம ஸ்பீடில் போகக்கூடாது. இதையெல்லாம் அந்த போக்குவரத்து காவல்துறை இல்லையா அது அந்த விஷயத்தை சொல்லாம விட்டுருச்சு. இதையும் சேர்த்து சொன்னால் உங்களுக்கு சரியாக புரியுன்றதுக்காக இதையும் சேர்த்து சொல்கிறேன். எனவே இந்த விபத்துடைய எண்ணிக்கை குறைக்கிறதுக்காகவும் உங்களுடைய நல்லதுக்காகவும் தான் இந்த நம்பர் பிளேட் இல்லையா அதில் கண்டதுகளையும் எழுதாமல் அதற்காக ரூல்ஸ் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. நீங்கள் நாட்டுக்கெல்லாம் நல்லதெல்லாம் செய்ய வேணாம். நான் சொல்கிறேன், நாட்டுக்கு நீ நல்லா செய்ய வேணாம். ஒழுங்காக உனக்கு நல்லதாக செய்கிறா இருந்தால் இதை எழுதி ஒட்டு. இல்லைன்னு வச்சுக்கேன், ஃபைன் போட்டு சமீபத்தில் கர்நாடகாவில் தொடர்ந்து ஒரு அம்மா அது வாட போயிட்டு வந்துச்சு, ஃபைன் மட்டும் 88,000. பைக்கை வித்தாலே 30,000 போகாது, அது 85,000 ஃபைனு. எனவே பைக்கை வித்தது போக அந்த அம்மா வச்சு ஏதாவது ரோடு கான்ட்ராக்டில் வேலை பார்த்தா தான் உண்டு. எனவே விதிகளை ஃபாலோ பண்ணுங்க, நாட்டுக்காக இல்லை உங்களுக்காக.